இப்போ என்ன வீடியோனா ஒரு கோஸ்ட் வீடியோ தான். கமெண்ட்டை சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பேய் வீட்டில், ஒரு பாழடைஞ்ச வீட்டில் போயிட்டு இங்கே பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வாட்டர் பெயிண்டில் எழுத சொன்னாங்க. பேய் இருந்ததுன்னா எஸ்ன்னு எழுதணும், அப்படி பேய் இல்லைன்னா எதுவுமே எழுதாதான். அதுதான் இப்போ செக் பண்ண போகிறோம். ஒரு பாழடைஞ்ச வீட்டில் போயிட்டு நம்ம வாட்டர் பெயிண்டில் எழுத போகிறோம். அது எழுதுமா எழுதான்னு எனக்கு தெரியல. நம்மளுக்கே இந்த டாஸ்க்கை பண்ணால் தான் நம்மளுக்கே தெரியும். ஆனால் இது கொஞ்சம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே டவுட்டாக இருக்குது. அநேகமாக இது கொஞ்சம் ஒரு காமெடியாக இருந்தாலும் சரி பண்ணி பார்ப்போம், இருக்குமா இருக்காதா சொல்லிட்டு தான் டாஸ்க்கை பண்ணுறோம். அதுதான் இந்த டைம். சவுண்டு பார்த்தியா? யாருமே இல்லை, சவுண்டு மட்டும் கேட்குது. டாஸ்க்கு எவ்வளோ டாஸ்க்கு ஆரம்பிக்கிறது முன்னாடியே சவுண்ட்லாம் பயமாக கேட்குது. சரி, நம்ம டாஸ்க் ஆரம்பிப்போம். இப்போ நம்ம நைட்டு கரெக்டாக ஒரு மணி பார்த்தீங்கன்னா 11:45. எல்லாமே அசையுது, எல்லாமே கத்துது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு எழுதுவோம். பேய் வருமா வரான்னு தெரில. அது வரைக்கும் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்னொரு வீடியோ பண்ணலாம் சொல்லிட்டு வந்துருக்கோம். இந்த இடத்த பார்க்காதவங்க எப்படி இருந்து காட்டுறேன் வாங்க. நம்ம இந்த ஊஞ்சலில் தான் நைட்டு 12 மணிக்கு ஊஞ்சல் ஆடணும். அந்த ஊஞ்சல் தான் அது எப்படி இது பாருங்க. எப்படி லைட்டா இல்லை இது அதான் கேட்டை போட்டு நான் போக முடியாது. இல்லை இதாகும் இடமே பாருங்க எப்படி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டோட இப்போ பயங்கரமாக இருக்கு இடம். இந்த இடத்து உள்ள போவோம், எப்படின்னு காட்டுறேன் வாங்க. எங்கள் வீட்டு ஜன்னல்லாம் இருக்கு. பார்க்கறதுக்கு உள்ள பயமா இருக்கு. செம்ம பயமா இருக்கு. ஒரு பில்டிங் உள்ள பார்க்கறதுக்கும் வாங்க போகலாம். அப்படியே இந்த இடம்லாம் பாருங்க எப்படி அந்த வீட்டு ஜன்னல் வாசல்லாம் பாருங்க. அங்கேருந்து நான் எட்டி பார்த்தா பறகுல இது. இந்த மரம்லாம் பாருங்க எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு. பழுப்பு உள்ள மரம் வளர்ந்து எப்படி இருக்கு பாருங்களேன். பழுப்பை உடஞ்சிட்டு பழுப்புலேருந்து வளர்ந்து போயிருக்கு மரம் மாரி. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. எல்லா வீடும் பூட்டிட்டு இருக்காங்க, வெகு காத்திட்டு இருக்காங்க. ஒரு வீடு இருக்கு. இது இரும்பு கேட்லாம் இருக்கு, பரவாயில்ல. இந்த இடமா பாருங்க செம்ம பயமா இருக்கு. இல்லையா
கண்டிப்பாக அந்த ரூமில் இருக்குது. கண்டிப்பாக நைட்டில் பேய் இருக்கும் போல. உள்ள பார்த்தாலும் செம்ம பயமாக இருக்குது. உள்ள போய் பார்ப்போம். மண்ணெல்லாம் வந்து இது கல்யாணம் போல. வீட்டில் தான் எழுத போகிறோம். செம்ம பயமாக இருக்குது. நம்ம எழுதுவோம். ஏன்னா இது கேட்டுகிட்டே இருக்கு. தாதா இல்லைன்னு சவுண்ட் நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. கோஸ்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எழுதிக்குவோம். எஸ்ஆர்னோ இல்லைன்னா நோன்னு எழுத மாட்டாங்க. இருந்தால் மட்டும் எஸ்ன்னு எழுதி வைப்பாங்க நினைக்கிறேன். இது தரல. ஆனால் செம்ம பயமாக எங்களுக்கு. நம்ம எழுதுவோம். நம்ம கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம். தமிழ் எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோன்னா, இந்த உலகத்தில் பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். அதுக்கு ஆன்சர் வந்து அவங்களே வந்து எழுதுட்டோம். நம்ம அதையே எழுதுவோம். தமிழ்லேயே எழுதுவோம். வாங்க. பேய் வந்ததுன்னா இங்கே கேஸ் கோடு போட்டுப்போம். நீங்கள் ஃபில் பண்ணோம் அப்படின்னு நினச்சி நம்ம கோடு போட்டு போகிறோம். அது ஃபில் பண்ணோமான்னு தெரில. நம்ம வந்து எழுதிட்டோம். இந்த உலகத்தில் பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அது வந்து ஆன்சர் எஸ்ஆர்னோன்னு எழுதுமா எழுதான்னு தெரில. நம்ம பெயிண்ட்டை அது மேலேயே வச்சுட்டு போயிடுவோம். இல்லை நாளைக்கு காலையில் வந்து பார்ப்போம். இல்லை ஆன்சர் இருக்குமா இருக்கான்னு சொல்லிட்டு. இது செம்ம ஆர்வமாக இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம போகலாம். அதனால் பார்க்குறது ரெட் கலரில் ரத்தம் மாரி இருக்குது. நம்ம பார்த்துட்டு மறுநாள் காலையில் வந்து பார்ப்போம். போகலாம். பெயிண்ட்டு மேலே வச்சாச்சு. நம்ம இங்கேருந்து போகலாம். போயிட்டு மறுநாள் காலையில் வந்து பார்ப்போம். அதில் ஆன்சர் இருக்கா இல்லையா சொல்லிட்டு வாங்க போகலாம். The next day. தான் வந்தோம். எப்படி இது வர இடமே என்ன பார்த்து இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நைட்டில் எப்படி இருக்க மாட்டேங்குது இந்த இடம். ஃபஸ்ட் டைம் தான் காலையில் வரேன் இந்த இடத்துக்கு. பார்க்கறதுக்கே சும்மா திகிலாக இருக்குது இந்த இடம். ஆமாம், நைட்டு ஊஞ்சல் கட்டி இந்த மரத்தெல்லாம் தொங்கணும். இந்த மரத்தெல்லாம் ஊஞ்சல் கட்டி தொங்கணும் நைட்டு. பாருங்க வீடு எப்படி பயங்கரமாக இருக்குது இடமே. செம்ம த்ரில்லிங்காக இருக்குது இந்த இடம். நம்ம நேற்று நைட்டு எழுதி வச்சது இப்போ வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். இந்த இடம் பகலில் பார்க்குறது செம்ம பயமாக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக பகலில் பார்க்குறேன். எப்பவுமே நைட்லேயே வந்து இந்த இடத்த பார்த்துட்டேன். ஃபஸ்ட் டைமாக நைட்டில் ஃபஸ்ட் டைமாக பகலில் பார்க்குறேன். இந்த இடத்த காட்டுறேன் வாங்க எப்படி இருக்கு பார்ப்போம். இந்த இடம் செம்மையாக போகுது.
அரளி அதெல்லாம் அரளி செடி இது. ஃபுல்லாக செடி வளர்ந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இடமே எப்படி இருக்கு, பார்த்து சமத்துலாம் பயமாக இருக்குது. பார்க்குறதுக்கு நைட்லலாம் வந்தால் இன்னும் பயமாக இருக்கும் போல. நம்ம வந்து அதுவில் தான் போனோம், நம்ம அதுவில் தான் எழுதி வச்சுக்கிறோம். போயிட்டு அந்த வீடியோ பார்ப்போம் வாங்க. பாருங்களேன், எதுவுமே இல்லை. நம்ம நைட்டு எழுதிட்டு போனது அப்படியே தான் இருக்கு. இந்த உலகத்தில் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எழுதிப்போம், அப்படியே தான் இருக்கு. கோடு வேற போட்டு போனோம் ஃபில் பண்ணோம்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே இல்லை, பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க எழுதலை. ஆனால் நம்மளுக்கு ஒரு கேள்விக்குள்ளே தான் இருக்குது, பேய் இருக்கா இல்லையா, நம்மளோட இமேஜினேஷனா இல்லை ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நைட்டு எழுதிட்டு போனது அப்படியே தான் இருக்குது, எதுவுமே ஆன்சர்லாம் பண்ணல. அதனால் பேயெலாம் வந்து ஒரு பொருளை தொட முடியுமானோ எனக்கு தெரியல, ஏன்னா தொட்டு எழுத முடியுமானோ தெரியல, அப்படி நடக்குமானோ எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எழுதிட்டு போனது அப்படியே தான் இருக்குது, இதில் ஆன்சரும் எழுதலை. இது ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து பார்ப்போம் அது இருக்குதான்னு சொல்லிட்டு, ஆன்சர் இருக்குதான்னு சொல்லிட்டு. அது 2-3 நாள் கழிச்சு வந்து பார்க்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு லைக் பண்ண பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பை.